வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அன்பு குழந்தைகள், எனக்கும் மேலான சிந்தனைகள் பெற்ற குழந்தை நம்ம ஜெயந்தி போஸ், ராமநாதபுரம். அந்த குழந்தை மலைவாழ் பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் அன்னதானம் எனக்காக கொடுத்துடுங்கம்மா அப்படின்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க. அதாவது ஜெயந்தி விழாவில் ஜெயந்தி கலந்துக்கிட்டு சிறப்பிச்சது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்து எவ்வளோ அலைச்சலாக இருக்கும். தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு முதல் நாளே வந்துட்டாங்க. ரொம்ப அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அது வார்த்தையாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒப்படைப்பும் அன்பு இருக்க போய் தான் அது நடந்தது. இங்கே தொண்டு செய்யக்கூடிய எல்லாரையும் ஞாபகம் வச்சு அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன மாதிரி துணி, அவங்களுக்கு என்ன மாதிரி துணின்னு எல்லாருக்கும் எடுத்து அதை தூக்கிட்டு வர்றது பாருங்க. அதெல்லாம் ஜெயந்தி உண்மையிலேயே எனக்கு தாயோட வடிவமாக தான் தெரியுறாங்க. செய்யறதுனால அப்படிங்கிறது இல்லை தங்கங்களா, அந்த ஒப்படைப்பு தான், அந்த அன்பு தான். அந்த அன்பை ஆக்கிரமிக்கிற, அந்த அன்பை உணர்றவங்களுக்கு தான் அது தெரியும். அதோட சேர்ந்து இன்னைக்கு மலைவாழ் மக்களையும் மறந்துடாம என்னோட விஷயங்கள்ல அப்படியே அத்தனையிலையுமே பங்கெடுத்துக்கிடுச்சு ஜெயந்தி. எப்பவுமே இந்த பங்கு எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே என் குழந்தை இதெல்லாம் என்னுடைய கடமையாக நான் பார்த்துட்டு இருக்க விஷயம். அது நானும் எனக்கும் பங்கு இருக்குமான்னு அது செய்யும் போது பெரிய விஷயம். மலைவாழ் குழந்தைங்களுக்கும் ஒரு தனி கவர் போட்டு அதில் பணம் வச்சு அம்மா உணவு கொடுத்துருங்கன்னு அவங்க அந்த எழுத்தின் வடிவமாக சொல்லியிருந்த விதங்கள் இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஒப்படைப்பான குழந்தை, அன்பான குழந்தை, ரொம்ப பக்தி நிறைஞ்ச குழந்தை. அந்த ஜெயந்தி போஸ் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அப்படிதான். அந்த குழந்தைகள் வந்திருந்தாங்கல்ல, அவ்வளோ ஒழுக்கம், அவ்வளோ பண்பு, அவ்வளோ அன்பு. அவங்களுடைய அன்புக்காக இன்னைக்கு மலைவாழ் பிள்ளைங்களுக்கு உணவு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் தங்கங்களா. வாங்க நம்ம மலைவாழ் மக்களுக்கு உணவு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறதையும் சாப்பிட்ற அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அதெல்லாம் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த மகிழ்ச்சியை பெறுறதுக்கு காரணமாக இருந்த ஜெயந்தி போஸுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய குழந்தைகளை எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பிஸி டயத்தில் என்னால் பிள்ளைங்களை போய் பார்க்க முடியல. பிள்ளைங்களை பார்க்குறதுக்கும் உணவு கொடுக்கறதுக்கும் காரணமாக இருந்த ஜெயந்தி போஸுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க நம்ம போய் மலைவாழ் பிள்ளைங்களை பார்ப்போம், சரியா? அப்படியா? இட்லி சாப்பிடலாமா சூடா? வாங்க வாங்க சாப்பிடுவோமா? அப்படியா? வா. கொடுக்க மாட்டேன். நன்றி.
யார் வாங்கல? சாப்பிடுறியா? நன்றி அரோகரா. அந்த காலப்பனுக்கு நன்றி அரோகரா. போய் சாப்பிடுங்க, ஓடுங்க. சாப்பிடு. சூப்பராக இருக்குது தன்னோட. ரொம்ப நன்றி. செலவுக்கு ஏதாவது இந்த தங்க இப்போதைக்கு நல்லபடியாக எல்லாருக்கும் கொடுத்தாச்சு மக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. இந்த நிறைவுக்கு காரணமான ஜெயந்தி போஸுக்கு மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி தங்கம். தொடர்ந்து அம்மாவுடைய பயணத்தில் நீங்களும் இடைவிடாமல் கூட துணையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. முடிஞ்சது மக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.